கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1322 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நம் ஆண்டவரை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்திய தேசத்தில் கிறிஸ்தவத்தை திணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை முதலாவது கிறிஸ்தவத்திற்கு எதிரடையானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் எந்த கருத்து திணிப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுவிசேஷம் அறிவிப்பது கிறிஸ்தவர்களின் கடமை. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மனிதர்களுடைய விருப்பம். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை சிநேகித்து ஏற்றுக்கொண்டால், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறவர்களாக மாறினால் ஆண்டவர் அவர்களை சிநேகிப்பார். சிநேகிக்காதவர்கள் அவரவர்கள் பாணியிலே போக வேண்டியதுதான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, சிநேகிக்காதவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் அவர்களை சிநேகிப்பார். இரண்டாவது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காகத்தான் இந்த செய்தி. நீங்கள் அதிகாலையில் பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான, அற்புதமான, ஆச்சரியங்களை காண செய்கிற நாளாக அமையும். ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். மகனே, மகளே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று கருதாதே. அவர் உன்னை சிநேகிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். உன் பாடுகள், உன் பாரங்கள், உன் வேதனைகள், வியாதிகள் எல்லாம் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்மை சிநேகிக்கிற பிள்ளைகள் உம்மிடத்திலே வருகிற பொழுது அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வசனம் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயல்பாகவே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதிகாலையில் நீ கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் பாடுகள், பாரங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார்.